இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன மதர் இன் லா மிஸ்டேக் ஆன் பிரைட் அப்படின்ற ஒரு ஆலிட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலன் என்னன்னா, தெரியாதனமா மாமியார் குளிக்கிறத பார்த்துட்ட ஹீரோப்பும் அதை பற்றி அவங்க காதலிக்கிற பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மையான காதல்னா என்ன அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதவட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டவலை கட்டிட்டு பாத்ரூம் பக்கம் வராரு. வந்து பார்த்தா ஆல்ரெடி பாத்ரூம்ல யாரோ ஒருத்தவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதாவது ஹீரன் தான் குளிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம் கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனுக்கு பத்தி அவங்க அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. மருமகனை பார்த்ததும் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்த, ஐயோ அத்தை தெரியாம வந்துட்டேன், நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை போத்துறாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட டவுலு கீழே விழுந்துட்டு இதை பார்த்த அத்தக்காரி என்ன சொல்றானா, அட பாவி மறைக்க வேண்டியதை விட்டுட்டு என்ன தடா மறைச்சிட்டு இருக்க, முதல்ல வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஐயோ அத்தை இதையும் நான் எதிர்பார்க்கல, எல்லாம் எதிர்ச்சா நடந்தது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுலை கட்டிட்டு டக்குன்னு வெளில வந்துட்டாரு. வெளியே வந்ததும் நல்ல பேல இந்த ஒரு விஷயத்தை யாருமே பார்க்கல, பார்த்தா என்ன இருக்கும், இவங்க யாருக்கிட்டயாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்ற வர ஹீரோ பயந்துட்டு இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோனோட அப்பா என்ன பண்றாருன்னா, தள்ளுங்க நான் பாத்ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல ஆல்ரெடி உள்ள ஒருத்தவங்க குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓகே சொன்னீங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அப்பா போறப்ப, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சா டக்குன்னு அவர் திரும்பி பாக்குறாரு. உடனே ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை தான் பொண்டாட்டி குளிக்கிறத தான் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறோம்னு சொல்லி கேட்கிறப்ப, அம்மா இந்த துச்சை யாரு போட்டது, இந்த துச்சை போட்டா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துச்சை ஆஃப் பண்ணிட்டு போறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு முழுசா உயிரே போறது. அடுத்ததான் மாமியாக்காரி குளிச்சுட்டு வந்துட்டு மாப்பிள்ளைய கிழக்கின்னு கிழிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அம்மா நான் குளிக்கிறத எட்டி பார்த்த மாதிரி என் பொண்ணு குளிக்கிறத எத்தனை வாட்டி எட்டி பார்த்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஹீரோ என்ன சொல்றானா, தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சோ அதெல்லாம் தேவைக்கூடாது, உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறேன், கண்டிப்பா நீங்க இந்த வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசா பயமே குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததா ஹீரோ அம்மா என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேக்கு படு சூப்பரா செய்வாங்க. அப்படி இவங்க கேக் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பார்த்தா அந்த வீட்டு வாசலும் அங்க என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருந்து புல்லா பாருங்க வரவங்க அவங்க டென்னிஸ் கோச்சுக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத அவங்க அம்மா காரி பார்த்துட்டாங்க. அடி பாபி வீட்டுக்குள்ள கட்டிக்க போறவனை வச்சுட்டு வெளியில கண்ட பயலுக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிரண் அதை எது பத்தியும் கவலைப்படாம வீட்டுக்குள்ள ஹாயா வந்துட்டு இருக்கிறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வெளியே நடந்ததை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, உள்ள கட்டிக்க போறவங்க இருக்கான், அதை விட்டுட்டு கண்ட காவாலி பயலுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு வர என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்காரி ஒரு விஷயத்த சொல்ற. ஓ பாத்துட்டீங்களா, அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஹீரோவை லவ் பண்ணவே கிடையாது, அவன் ஒரு பணக்காரன், அவன்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அந்த சொத்தை எடுக்கணும் அப்படின்றக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் அம்மா காரி செம்மையா கடுப்பாயிட்டு செவுல காட்டி அரைஞ்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா, அவர் உன்னை உண்மையா லவ் பண்றாரு, நீ என்ன ஒரு ஏமாத்த பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இதுக்கு மேல அந்த டென்னிஸ் கோச்சை நீ பார்க்க கூடாது, அவங்க கிட்ட போய் பேசின கீஸ்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோனுக்கு என்ன பண்றானா அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா அவங்க லவர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு மூடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்படி அந்த பொண்ணுக்கு மூடு இருக்கும், அவதான் ஆல்ரெடி பேரத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கால, ஹீரோவை ஒரு ஊருக்கா மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அது அவனுக்கு புரிய மாட்டேனது. ஓகே டார்லிங், நீங்க வந்து மூட் ஆஃப்ல இருக்கீங்க போல இருக்கு, உங்களுக்காக நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வரான். என்னடா கடி ஜோக் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையில உங்க அம்மா குளிச்சிட்டு இருந்தாங்களே, நீ தான் குளிச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு டக்குன்னு கதவு தந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு செம்ம ட்ரீட்டா போயிட்டு அழகான ஒரு ட்ரம்ப் கார்டை கையில கொடுத்துட்டேடா ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண மறுநாள் திருப்பி அந்த பொண்ணு டென்னிஸ் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, ஆமா நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, நேத்து நீ குளிச்சிட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு உன்னை பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏய் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், தெரியாம நடந்துச்சு, அது கூட அவர் எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போறா. அடுத்ததா இவங்க கேக் செஞ்சாங்களே அதெல்லாம் உட்காந்து குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன சொல்றானா, கேக் செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதுக்கு கிரண் அப்பாக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவ செய்யற கேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை, ஆனா எங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்றனால எங்களுக்கு அது ஒரு கனவா மட்டும்தான் இருக்கு, என்ன இன்னும் கொஞ்ச நாள கண்டிப்பா பேக்கரி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 பேரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கனவு கண்டுறதுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கும் வயசு ஒரு தடை கிடையாதுல்ல அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோனை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தடா சர்ப்ரைஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்டாக்கா பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா இதை பார்த்து கிரண் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி என் பொண்ணு நீங்க சின்சியரா உயிருக்குயிரா லவ் பண்றீங்க தான், ஆனா என் பொண்ணு உங்களை சின்சியரா லவ் பண்ணவே கிடையாது, அவ வந்து பாத்தீங்கன்னா அவ டென்னிஸ் கோச்சை தான் லவ் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிட்டு உடனே என்ன பண்றாருன்னா அந்த ரிங்கை எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அதுக்கு கிரண் என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் கிடையாது, அம்மா சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றானா, தங்கச்சிமா அவர்கிட்டயாச்சும் நேர்மையா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அவர் போனக்கு அடுத்தது கிரணுக்கு வந்து பார்த்தா செம்ம கோவம் வருது. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இப்ப எதுக்கு நீங்க அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னீங்க, நான் அப்படி உங்களுக்கு என்ன தப்பு பண்ண, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவர் கூட சுத்தின இல்ல தப்பா, அவர் ஃப்ரெண்டா தானே நான் பார்த்தேன், நீங்க 2 பேரும் பண்ணதோட நான் பண்ணது ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப, அதாவது ஹீரோ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாத்ரூம் போயிருப்பாருல அவங்க அம்மா குளிக்கிறத, அந்த ஒரு இதை வந்து பார்த்தா வீடியோவா அந்த பொண்ணு எப்படி எடுத்தான்னு தெரியல, அந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட காட்டுறப்ப அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடி சிம்ரன் இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் கிடையாது, அன்னைக்கு நான் குளிச்சிட்டு இருந்தேன், அவ குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு மாப்பிள்ள தம்பி தெரியாதனமா உள்ள வந்து பார்த்துட்டு டக்குன்னு வெளில வந்துட்டாரு, எங்க கூட ஒண்ணுமே நடக்கல, சொல்லப்போனா அவர் என்ன முழுசா கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்பதான் வந்து பார்த்தா அப்பங்காரன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அட ஆமா, அன்னைக்கு நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு, அது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு செம்ம பல்பா போயிட்டு, ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளும் பிரச்சனை ஏற்படுத்தலாம் சொல்லி பார்த்தப்ப இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பங்காரனுக்கு என்ன சொல்றானா, இங்க பார்மா, உங்க அம்மாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது, இந்த 20 வருஷத்துல அவ மேல நான் சந்தேகப்பட்டது கிடையாது, என் மேல அவளும் சந்தேகப்பட்டது கிடையாது, ஏன் நாங்க சந்தேகப்படும்படி நடந்தது கூட கிடையாது, இதுதான் உண்மையான காதல், உனக்குன்ட்டு ஒரு உண்மையான காதல் இருந்துச்சு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளில போயிட்டு நீ நினைச்சா கூட திருப்பி அந்த மாதிரி உண்மையான காதல் கிடைக்காதுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரண் இதெல்லாம் தனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியே யதார்த்தமா பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு கிரண் அப்பா என்ன பண்றாருன்னா, வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி கிட்ட நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து பார்த்தா கப் கேக்காக கிரீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போறாரு. யாரா உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் போட்டிருக்காரு. எடுத்ததே என்ன சொல்றாருன்னா, நீங்க என் மேல காட்டின அன்பும் பாசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி, உங்களோட பல நாள் கனவான கேக் ஷாப் ஓபன் பண்ணுன்றதுக்காக நான் பணம் கொஞ்சம் அனுப்பியிருக்கேன், சோ அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காரு. இந்த பணத்தை உங்களுக்கு தன்மானமாகவோ இல்ல வேற எதுக்காகவோ கொடுக்கல, நீங்க உண்மையா இருந்தீங்க, அந்த ஒரு உண்மையான காரணத்துக்காக தான் கொடுத்தேன், உண்மையை சொன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிடும், அதை தெரிஞ்சுமே நீங்க வந்து பார்த்தனா நேர்மையா நடந்துக்கிட்டீங்க, அந்த நேர்மைக்காக தான் நான் இந்த பரிசை கொடுத்தேன், சொல்லப்போனா இதுதான உண்மையான ஒரு காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா லெட்டரை முடிக்கிறாரு. இவங்களும் வந்து பார்த்தா அந்த லெட்டரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சில் வந்த ஒரு ஷார்ட் பிலிம் தான். இந்த படத்தோட ஃபுல் வீடியோப்பே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல போய் பாருங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் தமிழன் பாய் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டாடா பை பை.